வருஷம் 60 ஆண்டுகள் இருந்த அதிமுகவாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், இவங்களுக்கான அடுத்த கட்ட வாய்ப்புகள் இனிமேல் இல்லையா? அதிகபட்சம் 1.5 வருஷம் தான் இந்த ஆட்சி. 60 வருஷம் முடிய போகிறதுனால இனி அவர்களுடைய நிலைமை அந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்க வாய்ப்பு இல்லை. மக்கள் மாற்றத்தை நோக்கி வருகிறார்கள். இந்திய அளவிலும் உலக அளவிலும் பெரிய தலைவர்கள் தூக்கி அடிக்கப்படுவார்கள். அப்போ வாக்காளர்கள் மாற்றப்படுவார்கள். அடுத்த தேர்தல் அனுபவமான வாக்காளர்கள் வருவார்கள். திருப்பி ரீஎலெக்ஷன் வரும்போது சொல்கிறேன், வரும் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக 60 ஆண்டுகள் இருந்த அதிமுகவாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், இவங்களுக்கான அடுத்த கட்ட வாய்ப்புகள் இனிமேல் இல்லையா? ஏன்னா புது கட்சி வேற தொடங்க போகிறதா சொல்கிறீங்க. ஜோதிட ரீதியாக இது சாத்தியப்படுமா, சாத்தியப்படாதா? அதாவது 60 வருடமாக தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி. ஏன்னா இப்போ டிஎம்கேனாலும் சரி, அதிலேருந்து பிரிஞ்ச கட்சியாக இருந்தாலும் எல்லாருமே ஒரே குழுவை சேர்ந்தவர்கள். 60 வருஷம் முடிய போகிறதுனால இனி அவர்களுடைய நிலைமை அந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்க வாய்ப்பு இல்லை. அது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா அவர்களுடைய சித்தாந்தங்களுடைய பலம் இழந்து விட்டது. எப்படி சொல்கிறீங்க? எப்படி பலம் இழந்து விட்டதுன்னு எப்படி சொல்கிறீங்க? அதாவது ஒரு பரீட்சையில் ஒரு பையன் ஃபெயில் ஆயிடுறான்னு வச்சுக்கோங்க. அவன் அடுத்த பரீட்சையில் பாஸ் ஆவானா அப்படின்னு கண்டுபிடிக்க ஒன்றுமே வேண்டாம். ஏன் பரீட்சையில் ஃபெயில் ஆனேன்னு அவனை போய் கேட்டால், அடுத்த வாட்டி நல்லா படிக்கிற இப்படி சொன்னால் அந்த பையன் பரீட்சையில் ஜெயிச்சிருவான். நான் நல்லா தான் பண்ணேன், வாத்தியார் தான் மார்க் போடல அப்படின்னு சொன்னான்னா எத்தனை வாட்டி பரீட்சை எழுதினாலும் அந்த பையன் பாஸ் ஆக மாட்டான். சரி, அதுபோல் மக்களை குறை சொல்லக்கூடிய கட்சிகள் எப்படி வெற்றி பெறும்? இப்போ இந்த வெற்றியே எதிர்பாராத ஒரு வெற்றி அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்க, ஊடகங்கள்லையும் அது சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது இதை விஜய் அவர்களால் தக்க வச்சுக்க முடியுமா? அதான் சொல்கிறேன், அவர் ஒரு கடகராசி. அவர் அப்படி இருக்கும் பொழுது இனி வரும் காலங்கள் அவருக்கு எப்படி இருக்கும்? தமிழக அரசியலில் அவரோட நிலைப்பாடு எந்த அளவுக்கு சிரமமாக இருக்கும்? அதாவது பொதுவாகவே மக்கள் மாற்றத்தை நோக்கி வருகிறார்கள். அவர்களுக்கு என்னென்னா, இந்த 60 ஆண்டு காலத்தில் பெரிய அளவுக்கு எந்தவித முன்னேற்றமும் அவங்க பார்க்கல. மறுபடியும் ஒரு சிலரே பணக்காரராய் கொண்டிருக்கிறார்கள். புரியுதா நமக்கு? இதுக்கு தான் பொருளாதாரத்தில் டைக்காட்டமின்னு சொல்கிறது. ஹட்சன் பேலசஸ், ஒன்று பெரிய பங்களா இருக்குது, இல்லை குடிசைகள் இருக்குது. இதை தவிர பொதுவான சமநிலையே இல்லை. சரி, அதாவது பணக்கார ஒரு வர்க்கம் மட்டும் பணக்காரன் ஆகிட்டே இருக்குது, ஒரு வர்க்கம் சுரண்டப்படுகிறது அப்படின்றத மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். அதனால அவர்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது. இது எந்த கிரகத்தினால நடந்திருக்கும்? ராகு மாற்றங்களை ஏற்படுத்துறதே ராகு தான். அந்த ராகு கிட்டத்தட்ட சனியுடைய வீடுகளில் வரும்போது பெரிய மாற்றங்கள் உண்டாகும். இங்கே மட்டும் கிடையாது, இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்திய அளவிலும் உலக அளவிலும் பெரிய தலைவர்கள் தூக்கி அடிக்கப்படுவார்கள். அடுத்த 6 மாதத்தில் நடக்க போகிறது. பெரிய தலைவர்கள் மாற்றப்படுவார்கள். அந்த பலவித காரணத்தினால, விபரீத காரணமாகவும் இருக்கலாம். சில விபரீத காரணத்தினால் தலைவர்கள் தோற்று போவார்கள், தலைவர்கள் பின்தங்கி போவார்கள். இதெல்லாம் இந்த ராகுவாலேய விஷயம். சரி, விஜய்க்கு அப்புறம் என்ன மாதிரியான ஒரு வளர்ச்சி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க, இதெல்லாம் சொல்கிற மாதிரி தான், அடுத்த அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் சிஎம்ங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குல்ல இருக்கு. ஆனால் நானே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கேன், அதிகபட்சம் 1.5 வருஷம்தான் இந்த ஆட்சி இருக்கும். என்ன சார் சொல்கிறீங்க? உண்மை. 1.5 வருஷம் கூட்டணி கட்சிகள் வச்சதுனாலயா? அதனால மட்டும் கிடையாது, அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய அனுபவம் இல்லாத ஆட்களாலேயே. அதாவது அரசியல்னா ஒன்றுமே தெரியாதவர்கள் உள்ளே வந்ததனால் பலவிதமான பிரச்சனைகள் வரும். ஏன்னா சமுதாயத்துடைய பிரச்சனை என்ன, மக்களோடு எப்படி சேர்ந்து இருப்பது, மக்களுடைய ஆதரவை எப்படி பெறுவது. இந்த முறை வந்த அதிகபட்ச மக்கள் அந்த தலைவருடைய புகழ்னாலே வந்துட்டாங்க. தனிப்பட்ட புகழ் அந்தந்த
இடத்துல கிடையாது அவங்களுக்குலாம், அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த ஒரு அதாவது சுனாமி போல் ஒரு அலையில் இவங்கெல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஆனால் இவர்களால் இனிமேல் நீந்த முடியுமா என்பது பெரிய கேள்விக்குறி. அப்போது வாக்காளர்கள் மாற்றப்படுவார்கள். அடுத்த தேர்தலில் அனுபவமான வாக்காளர்கள் வருவார்கள். திருப்பி ரீஎலெக்ஷன் வரும்போது சொல்கிறேன் வரும். வரும், கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும். புரியுதா உங்களுக்கு? இதில் வந்து எப்படின்னா தலைமை மட்டும்தான் நேர்மையாக இருக்கணும்னு விருப்பப்படக்கூடிய தலைவர். ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் அதே எண்ணத்தில் இல்லை. இதுதான் பிரச்சனை. இது வந்து தலைவரோட ஜாதகத்தின் அடிப்படையில் நடக்குமா இல்லை தமிழகத்தோட ஜாதகத்தின் அடிப்படையில்? எப்பவுமே தமிழகத்துடைய ஜாதகம் தான் கரெக்ட். காரணம் என்னன்னா தலைவர்களுடைய ஜாதகங்கள் சரியா இருக்கான்னு தெரியவே தெரியாதுங்க. ஆனால் பெரும்பாலான ஜோதிடர்கள் இது விஜய் ஜாதகம், இது அவருடைய ஜாதகம், இதெல்லாம் பேசுகிறாங்க. இவர்கள் யாருக்குமே அந்த நேரம் சரியானதான்னு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த நேரமே சரியானதான்னு தெரியலன்னா ஜாதகம் எப்படி கணிப்பீங்க? லக்னமே தப்பாயிடும்ல. அப்போ தமிழ்நாடு ஜாதகத்தை வச்சு தான் பார்க்கணுமே தவிர தனி ஜாதகத்தை வைத்து கொண்டு பார்ப்பது கிட்டத்தட்ட அது வந்து அறிவுடமே ஆகாது. சரி, இப்போ நீங்கள் 1.5 வருஷம் சொல்கிறீங்க. 1.5 வருஷம் கழித்து மீண்டும் இவர் தான் வருவாரா, இல்லை இப்போ எதிர்கட்சியாக இருக்க திமுகவோ இல்லை அதிமுகவோ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? இல்லை, மீண்டும் இவர் தான் வருவார். ஆனால் சில சீர்திருத்தங்களை செய்து விடுவார். வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதில் சில சீர்திருத்தங்கள் வரும். இவருக்கு ஒரு புதிய ஆலோசனை குழு ஏற்பாடாகும். புது ஆலோசனை குழுவே. இப்போ ஒரு காலத்தில் ஐவர் அணின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே? ஆமாம். அதுபோல் ஒவ்வொரு வேட்பாளரும் ஒவ்வொரு குறிப்பிட்ட தலைவன் கீழ் இயங்குற மாதிரி ஒரு நிலைமை வரும். அந்த விஷயத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணுவார்கள். அதனால் தமிழ்நாடு நல்ல மறுமலர்ச்சி அடையும். இதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்போ திமுக அதிமுக அவங்களோட வளர்ச்சி எப்படி இருக்கும், இல்லை அவங்களோட வளர்ச்சிக்கான இது வந்து ஃபேட் அவுட் ஆகிட்டே இருக்குமா? அதாவது 2 பிரதான கட்சியிலும் உள்ள அங்கத்தினர்கள் பெரும்பாலும் புதிய கட்சியில் தொடர்பு கொள்வார்கள், இணைந்து விடுவார்கள். அடுத்து வர கட்சி, ஆமாம், இணைந்து விடுவார்கள். ஓ, அதில் இணைந்து விடுவார்கள். அதற்கான கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தொடங்கியே விட்டது. இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், ஒரு ஜோதிடராக இருந்துக்கிட்டு நீங்கள் எதன் அடிப்படையில் இதை சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. என்னுடையது, நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டவன். உங்களுக்கு அது சம்மந்தம் இல்லை. எனக்கு எந்த கட்சியிலும் உறுப்பினர் அட்டை கிடையாது. புரியுதா? நான் எந்த கட்சியும் ஆதரவு தனிப்பட்ட முறையில் செய்வதில்லை. அதனால தான் நான் எல்லாத்தையும் நடுநிலைமையிலிருந்து பார்க்க முடிகிறது. என்னுடைய கணிப்பு முழுவதுமே ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடியது. அதுக்கு உதாரணம் சொல்கிறேன். ராகு பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக அவிட்ட நட்சத்திரத்தில் நகர்ந்து வந்து அபிஜித்துக்குள்ள வருவார். அபிஜித் நட்சத்திரம் 28வது நட்சத்திரம். 28வது நட்சத்திரம் அது. அந்த அபிஜித் நட்சத்திரத்துக்கு வரும்போது அது கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் அவர் தனுசு ராசிக்குள் வந்து விடுவார். தனுசு ராசிக்குள் வரும்போது புதிய அரசாங்கம் அமைக்கப்படும். இதுதான் வந்து கணிதம். ஓகே. அப்போது நம்ம வந்து பிரதேச ஜோதிடத்தை வைத்து தான் யார் தலைவனாக இருப்பான்னு கண்டுபிடிக்கிறோமே தவிர ஒரு குறிப்பிட்ட கட்சியோ அரசியலையோ செய்தித்தாளையோ வச்சு நம்ம பண்ணுறது இல்லை. இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்க திமுக தொண்டர்களாக இருக்கலாம், அதிமுக தொண்டர்களாக இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு கேள்வி வரும்ல, நாங்கள் வந்து இவ்வளோ வருஷமாக இந்த தமிழகத்துக்கு ஏதோ ஒரு வழியில் ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? அதாவது எப்போதுமே நம் வீடுகள்லேயே வயதானவர்களை மதிப்போம். ஆனால் அவர்களை பொதுவாக வந்து திண்ணையில் படுக்க வச்சுருவோம். அவர்களுக்கு மரியாதைலாம் இருக்கும், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் ஒரு முடிவுகள்லாம் எடுக்கிறது ஓரளவுக்கு இளைஞர்கள் நடுவயது மக்கள் தான் எடுக்க அலோவ் பண்ணுவாங்க. வயதானவர்களுக்கு அதிகமாக அவங்கள மதிப்பாங்க.
சரி. மதிப்பு இருக்கும். ஆனால் அவர்களுடைய இதை யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. எல்லா விதமான ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் மற்றவர்கள் தான் வேலை செய்வார்கள். இலைமறை காய்மறையா சொல்லிட்டீங்க. வயதான ஒருவர் எங்கே வைப்பீங்க? திண்ணையில் தான் படுப்பார். கண்டிப்பா. அதுக்கப்புறம் ரேழிக்கு போயிடுவார். இப்போ இன்னொரு கேள்விக்குறி இருக்குல்ல, விஜயோட ஆட்சி வந்து அவர் ஒரு தீர்க்கமான தலைவராக இருப்பாரா, தீர்க்கமான தலைவராக செயல்பட முடியுமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஜோதிடம் என்ன சொல்லுது? அவரை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே இந்தியாவிலேயே முதன்மையான ஒரு தலைவராக இருப்பார், சந்தேகமே கிடையாது. அவரை பற்றி பல விஷயங்கள் வெளியில் யாருக்கும் தெரியல. பொதுவாக இந்த ராகு பகவானுடைய சஞ்சாரங்களை வைத்து பார்க்கும்போது அவர் எல்லா மூத்த தலைவர்களுக்குள்ள அறிவும் அவருக்கு இருக்கு. அவர் அமைதியா இருக்கார். ஆனால் இதை இன்று அவர் செய்யவில்லை. கடந்த 10 ஆண்டுகளாக திட்டமிட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கார். அவருக்கு ஆலோசகர்களும் நல்ல ஆலோசகர்கள் இருக்கிறார்கள். அவரும் நல்ல விஷயங்களை புரிந்து கொண்டு அனுபவ ரீதியாக செய்கிறார்கள். என்ன உங்களுக்கு மற்ற கட்சிகள் போல ஊடக ஆதரவு இல்லை, அது தெரியுது. ஏன்னா ஊடகம்னாலே மிதுனம் புதன், புரியுதா உங்களுக்கு? மிதுனம் புதன் அதான் ஊடகமே. அதாவது தகவல் பரிமாற்றம், செய்தி தொடர்பு, இதுக்கெல்லாம் புதன்ற கிரகமும் மிதுனமும் வருது. அப்போ அந்த கணக்கோடு பார்க்கும்போது ராகு 8ல் வரப்போகிறார். இப்போ 9ல் இருக்கார், அப்புறம் 8ல் வந்துடுவார். அதனால் ஊடகத்துடைய ஒரு வலிமையும் அவருக்கு சேர்ந்ததுன்னா கட்டாயமாக நல்ல, ஏன்னா ஊடகங்கள் பொதுவாக அவரை எதிர்த்து தான் பண்ணுறாங்க. ஏன்னா காரணமே மிதுனத்துக்கும் அதுக்கும் சரி வராத ஒரு விஷயம். அதனால தான் பிரச்சனை. ஊடகத்துடைய ஆதரவும் இருந்தால் அவர் நல்ல நிலைமைக்கு வருவார். எப்போ ஊடகத்தின் ஆதரவு வரும்னு சொன்னால் ராகு தனுசுக்கு வரும்போது வரும். அது எப்போ நடக்குது? இந்த புதிய ஆட்சி வரும்போது 1.5 வருஷம் கழிச்சு. ஆமாம். ஓகே. ஏன்னா அப்போ நேரடியாக மிதுனத்து பார்வை கிடைக்கும். அதான் விஷயம். இப்போ கடைசியாக ஒரு கேள்வி, மதிமுக, தேமுதிக போன்ற கட்சிகளோட நிலைமை எப்படி இருக்கும்? ஏன்னா தேமுதிக 10 சீட்டு கொடுத்து ஒரு சீட் தான் ஜெயிச்சிருக்காங்க. இருந்தாலும் நான் விஜய்கிட்ட போய் கேட்டேன், எனக்கு துணை முதல்வரே கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. மதிமுக கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறது, கட்சியோட நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருக்குன்னு சொல்லணும். அப்படி இருக்கும்போது இந்த கட்சிகளோட நிலைமையெல்லாம் எப்படி இருக்கும்? இவங்களும் விஜய் அவர்கள் கூட தான் போய் இருப்பாங்களா எதிர்காலத்தில்? இப்போது நீங்கள் சொல்கிற கட்சியெல்லாம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது, இருந்த மாதிரி தான் இருக்குது, அது தெளிவாக தெரியல. சரி, இதுலேயும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு தெளிவு இல்லைன்னு சொல்கிறீங்க. அதான் தெளிவு இல்லை.